தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு விஜயின் அரசியல் நடவடிக்கைகள் மாநில எல்லைகளை தாண்டி கவனம் பெற்று வருகின்றன. குறிப்பாக மக்களோடு மக்களாக அவர் அணுகும் நடவடிக்கைகள் அண்டை மாநிலங்களின் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பேசு பொருளாகின்றன. திரைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக இருந்தபோதே அரசியலுக்கு வந்தவர் நடிகர் விஜய். தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி கூட்டணி ஆட்சியின் மூலம் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். கடந்த 2 மாதங்களாக அவரது அரசியல் செயல்பாடுகள் தொடர்ந்து மக்களின் கவனத்தை ஈர்க்கின்றன. அவரது ஆட்சி குறித்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் விமர்சனங்களை முன்வைத்து வந்தாலும் பொதுமக்களை நேரடியாக சந்திப்பது, திடீர் ஆய்வுகள் போன்றவை அதிக கவனம் பெறுகின்றன. அரசு மருத்துவமனைகள் மற்றும் பொது சேவை மையங்களுக்கு நேரில் செல்வது போன்றவை சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்படுகின்றன. நடிகராக இருந்த காலத்திலேயே விஜய்க்கு தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்தது. அவரது திரைப்படங்கள் பல மொழிகளில் வெளியானதால் தென்னிந்திய அளவில் தனித்துவமான ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ளார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை ஆய்வு செய்ய சென்றது மற்றும் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் பங்கேற்று ஓடியது போன்றவையும் பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. அண்மையில் சென்னை எழும்பூரில் குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதலமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பச்சிளம் குழந்தைகளை தூக்கி கொஞ்சிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகின. இந்த வீடியோவை கர்நாடகாவைச் சேர்ந்த சில ஊடகங்களும் செய்தியாக வெளியிட்டதுடன் தங்களது சமூக வலைதள பக்கங்களிலும் பகிர்ந்தனர். அந்த பதிவுகளுக்கு பலரும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தது பலரது கவனத்தை ஈர்க்கின்றன. தமிழக மக்கள் அதிர்ஷ்டசாலிகள், இப்படிப்பட்ட தலைவர் எங்களுக்கும் வேண்டும் என சிலர் பதிவிட்டுள்ளனர். எங்கள் மாநிலத்திலும் இவர் போன்ற தலைமையே தேவை என்பது போன்ற கருத்துகள் இடம்பெற்றுள்ளன. தமிழக மக்கள் அதிர்ஷ்டசாலிகள், தமிழக மக்கள் சரியான ஒருவரை முதல்வராக தேர்வு செய்திருப்பதாகவும் சிலர் பெருமிதம் கொள்கின்றனர். திரைத்துறையில் உருவான அவரது மக்கள் ஆதரவு தற்போது அரசியல் செயல்பாடுகளிலும் மாநில எல்லைகளை தாண்டி பேசப்படும் நிலையை உருவாக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் நிர்வாக நடவடிக்கைகள் அண்டை மாநிலங்களின் ஊடகங்களிலும் கவனம் பெற தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. மற்ற மாநிலங்களிலும் அவர் அதிகளவில் ரசிகர்களை கொண்டிருப்பதால் அவரது வளர்ச்சி தென்னிந்திய அளவில் ஒரு முக்கிய தலைவராகவும் மாற வாய்ப்பிருப்பதாக சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். சமூக வலைதளங்களில் வெளியாகும் கருத்துகள் தனிநபர்களின் கருத்துகளாகும். அவை அந்தந்த மாநில மக்களின் ஒட்டுமொத்த கருத்தை பிரதிபலிப்பதாக கருத முடியாது. இருப்பினும் முதலமைச்சர் விஜயின் மக்கள் தொடர்பு நடவடிக்கைகள் அண்டை மாநிலங்களிலும் கவனத்தை ஈர்த்து வருவது குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது.